பலிப்போர் பாக்கிய செல்வம் புவியில் இல்லையே. புவி நிரம்ப பொன் தந்தாலும் இப்பளிக்கு ஈடில்லையே. திருப்பலி ஒளிபரப்ப உதவுபவர்கள் சந்தனமேரி குடும்பத்தினர். ஏ தேற்றரவு சாமி 7ஆம் ஆண்டு நினைவஞ்சலி இவரின் ஆன்ம இளைப்பாற்றிக்காக வேண்டி. மேரி லில்லி குடும்பத்தினர் அன்னை மரியின் பரிந்துரை வழியாக இறைவன் குடும்பத்திற்கு செய்த அனைத்து நன்மைகளுக்கும் ஆசீர்வாதங்களுக்கும் நன்றியாக வேண்டி. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசுவின் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை நாம் தகுதியோடு கொண்டாட நம்முடைய பாவங்களை ஏற்று மனம் வருந்துவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையினை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கனியான புனித மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளையும் உள்ளையும் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் இறைவன் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, விண்ணிலும் மண்ணிலும் உள்ள அனைத்தையும் ஆண்டு நடத்துகின்றவர் நீரே. மக்களின் வேண்டுதல்களை இரக்கத்தோடு கேட்டு எங்கள் வாழ்நாட்களில் உமது அமைதியை அளிப்பீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 5, இறை திரு வார்த்தைகள் 1-10 முடிய. சகோதர சகோதரிகளே, தலைமை குரு ஒவ்வொருவரும் மனிதரிடமிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டு பாவங்களுக்கு கழுவாயாக காணிக்கைகளையும் பலிகளையும் செலுத்துவாராக. மக்கள் சார்பாக கடவுள் முன் பணிபுரிய ஏற்படுத்தப்படுகிறார். அவர் தாமே வலுவின்மைக்கு ஆளாகி இருப்பதால் அறியாமையில் இருப்போருக்கும் நெறி தவறி நடப்போருக்கும் பரிவு காட்டக்கூடியவராய் இருக்கிறார். அவர் மக்களுக்கு பாவத்திற்கு கழுவாயாக பலி செலுத்துவது போல தம் வலுவின்மையின் பொருட்டு தமக்காகவும் பலி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறார். மேலும் யாரும் இம்மதிப்பிற்குரிய பணியை தாமே தேர்ந்து கொள்வதில்லை. ஆரோனுக்கு வந்தது போன்று கடவுளிடமிருந்தே அழைப்பு வர வேண்டும். அவ்வாறே கிறிஸ்துவும் தலைமை குருவாக தம்மையே உயர்த்தி கொள்ளவில்லை. நீர் என் மைந்தர், இன்று நான் உம்மை பெற்றெடுத்தேன் என்று அவரிடம் கூறியவாறு அவர் மேன்மையை
அவருக்கு அளித்தார். இவ்வாறே மற்றோரிடத்தில் மெல்கிசதேக்கின் முறைப்படி நீர் என்றென்றும் குருவே என்றும் கூறப்பட்டுள்ளது. அவர் இவ்வுலகில் வாழ்ந்த காலத்தில் தம்மை சாவிலிருந்து காப்பாற்ற வல்லவரை நோக்கி உரத்த குரல் எழுப்பி கண்ணீர் சிந்தி மன்றாடி வேண்டினார். அவர் கொண்டிருந்த இறைப்பற்று கலந்த அச்சத்தை முன்னிட்டு கடவுள் அவருக்கு செவிசாய்த்தார். அவர் இறைமகனாயிருந்தும் துன்பங்கள் வழியே கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டார். அவர் நிறைவுள்ளவராகி தமக்கு கீழ்ப்படிவோர் அனைவரும் என்றென்றும் மீட்படைய காரணமானார். மெல்கிசதேக்கின் முறைப்படி வந்த தலைமை குரு என்று கடவுள் அவருக்கு பெயர் சூட்டினார். ஆண்டவரின் அருள் வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பல்லவி. மெல்கிசதேக்கின் முறைப்படி நீர் என்றென்றும் குருவே. மெல்கிசதேக்கின் முறைப்படி நீர் என்றென்றும் குருவே. ஆண்டவர் என் தலைவரிடம், நான் உன் பகைவரை உமக்கு கால்மனை ஆக்கும் வரை நீர் என் பலபக்கம் வீற்றிரும் என்று உரைத்தார். பல்லவி. மெல்கிசதேக்கின் முறைப்படி நீர் என்றென்றும் குருவே. வலிமை மிகு உமது செங்கோலை ஆண்டவர் சீயோனிலிருந்து ஓங்கச் செய்வார். உம் எதிரிகளிடையே ஆட்சி செலுத்தும். பல்லவி. மெல்கிசதேக்கின் முறைப்படி நீர் என்றென்றும் குருவே. அல்லேலூயா 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 அல்லேலூயா. கடவுளுடைய வார்த்தை உயிருள்ளது, ஆற்றல் வாய்ந்தது, உள்ளத்தின் சிந்தனைகளையும் நோக்கங்களையும் சீர்தூக்கி பார்க்கின்றது. அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித மார்க்கு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 2. இறை திருவார்த்தைகள் 18 22 முடிய. யோவானுடைய சீடரும் பரிசேயரும் நோன்பு இருந்து வந்தனர். சிலர் இயேசுவிடம், யோவானுடைய சீடர்களும் பரிசேயருடைய சீடர்களும் நோன்பு இருக்க உம்முடைய சீடர்கள் ஏன் நோன்பு இருப்பதில்லை என்று கேட்டனர். அதற்கு இயேசு அவர்களை நோக்கி, மணமகன் தங்களோடு இருக்கும் வரை மணவிருந்தினர்கள் நோன்பு இருக்க முடியுமா? மணமகன் அவர்களோடு இருக்கும் காலமெல்லாம் அவர்கள் நோன்பு இருக்க முடியாது. ஆனால் மணமகன் அவர்களை விட்டு பிரிய வேண்டிய காலம் வரும். அப்போது அவர்களும் நோன்பு இருப்பார்கள். எவரும் பழைய ஆடையில் புதிய துணியை ஒட்டு போடுவதில்லை. அவ்வாறு ஒட்டு போட்டால் அந்த புதிய துணி பழையதிலிருந்து கிழியும், கிழிசலும் பெரிதாகும். அதுபோல பழைய தோற்பைகளில் எவரும் புதிய திராட்சை மதுவை ஊற்றி வைப்பதில்லை. ஊற்றி வைத்தால் மது தோற்பைகளை வெடிக்க செய்யும், மதுவும் தோற்பைகளும் பாழாகும். புதிய மது புது தோற்பைகளுக்கே ஏற்றது என்றார். ஆண்டவரின் அருள் வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவின் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நபர் ஒருவர் ஒரு கடைக்குள்ளே செல்லுகிறார். அந்த கடையிலே அருமையான புத்தம் புதிய பூஜாடிகள் நிரம்ப அவர் பார்த்தார். ஆகவே அவருக்கு பிடித்த ஒரு அருமையான பூஜாடி ஒன்றை அவர் வாங்கி கொண்டு தன்னுடைய வீட்டிற்கு கொண்டு வந்தார். வீட்டிற்கு கொண்டு வந்தவர் அந்த பூஜாடியை ஒரு மேசையின் மீது வைக்கின்றார். வைத்து பார்த்தார். பூஜாடி மிக அற்புதமாக பிரமிப்பாக இருந்தது. ஆனால் அந்த மேசையானது பழையதாக இருந்தது. உடனடியாக அவர் தீர்மானித்தார்,
மேசையை மாற்ற வேண்டும் என்று. ஆக ஒரு புதிய டேபிள், புதிய மேசையை வாங்கி வந்தார். அதன் மீது அந்த புதிய பூஜாடியை அவர் வைத்தார். மிகவும் அருமையாக இருந்தது. அதன் பிறகு அந்த மேசையின் மீது போடப்பட்டிருந்த கார்பெட், அது அந்த புதிய பூஜாடிக்கு ஏற்றதாக இல்லை. அந்த கலர் காம்பினேஷன் மேட்சிங்காக இல்லை. உடனடியாக அந்த கார்பெட்டையும் புதிதாக மாற்ற வேண்டும் என்று நினைத்தார். புதியதாக ஒரு டேபிள் மேட், அந்த கார்பெட்டை வாங்கி வந்து அதன் மீது வைத்தார். இப்போது மிக அற்புதமாக இருந்தது. அதன் பிறகு ஒன்றை அவர் அந்த அறையிலே பார்த்தார். அந்த பூஜாடிக்கும் சுவரில் இருக்கின்ற அந்த வண்ணத்திற்கும் மேட்சிங் இல்லை. உடனடியாக முழுவதுமாக அந்த அறையை அவர் சுத்தப்படுத்தி மீண்டுமாக அந்த அறைக்கு பெயிண்ட் அடித்தார். பெயிண்ட் அடித்து பார்த்த பிறகு எல்லாம் மிக அற்புதமாக அவருக்கு தென்பட்டது. இயேசுவின் பிரியமானவர்களே, ஒரு சாதாரண பூஜாடி புதியதாக வாங்கியது, அந்த சிறிய பூஜாடி அந்த இல்லத்திலே பல மாற்றங்களை கொண்டு வந்தது என்பதை நாம் பார்க்கின்றோம். ஆகவே ஒரு சாதாரண பூஜாடியே ஒரு மனிதனின் உள்ளத்திலும் இல்லத்திலும் மாற்றங்கள் கொண்டு வருகிறது என்றால், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து புதிய ஆதாமாக இருக்கின்றார். ஆகவே புதிய காரியங்களை செய்ய வல்லவராக இருக்கின்றார். எத்தகைய புதிய மாற்றங்களை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை விளக்கும் வண்ணமாக தான் இன்றைய நற்செய்தியானது அமைந்திருக்கிறது. ஆகவே யோவானுடைய சீடர்கள் நோன்பு இருக்கின்றார்களே, உம்முடைய சீடர்கள் ஏன் நோன்பு இருப்பதில்லை என்கின்ற கேள்வியை கேட்கின்றார்கள். அன்பு மிக்கவர்களே, நோன்பு என்பது யூதர்களிடையே பல வருடங்களாக, ஆண்டுகளாக பழக்க தோஷமாக இருந்தது. ஆகவே நோன்பு எதற்காக இருந்தார்கள் என்றால், அது ஒரு சட்டம், அவ்வளவுதான். நோன்பு இருக்க வேண்டியது ஒரு கட்டாயம், அவ்வளவுதான். ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் மிக தெளிவாக, இந்த நோன்பினால் உங்களுடைய உள்ளத்திலே மாற்றம் இல்லை என்றால், இந்த நோன்பினால் உங்களுக்கு மனமாற்றம் இல்லை என்றால் அந்த நோன்பே தேவையில்லை என்கின்ற அளவுக்கு அவர் இன்றைய நற்செய்தியிலே பேசுகிறார். மணமகன் தங்களோடு இருக்கின்ற அளவு, ஆகவே மணமக்கள் நோன்பு இருக்க தேவையில்லை. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துனுடைய இறை பிரசன்னமும் அவருடைய விழுமியங்களும் நம்முடைய உள்ளத்திலே தாங்கி பிடித்திருக்கின்ற போது, நம்முடைய வாழ்க்கையிலே புதியதாக மாற்றங்களை நாம் கொண்டு வருகின்ற போது, நிச்சயமாக இந்த நோன்பு என்பதற்கு எந்த ஒரு அடிப்படையும் இல்லை. ஆகவே நோன்பு எதுக்காக இருக்கின்றோம் என்று பார்க்கின்ற பொழுது, நோன்பு இருக்கின்ற போது கிறிஸ்துவோடு நெருக்கமாக இருப்பதற்கும், கடவுளோடு ஐக்கியப்படுவதற்கும், அதன் வழியாக உள்ளத்திலே ஒரு மாற்றத்தை கொண்டு வருவதற்கும் தான் நோன்பு என்பதை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தெளிவாக ஒரு புதிய அர்த்தத்தை தருகின்றவராக இன்றைய நற்செய்தியிலே அவர் விவரிப்பதை நாம் பார்க்கின்றோம். அன்புமிக்கவர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துனுடைய வாழ்வை நாம் பார்க்கின்ற போது, அவருடைய வாழ்க்கையிலே அவர் யூத சட்டங்களை எதிர்க்கவில்லை. யூத சட்டங்கள் தேவையில்லை என்று ஒருபோதும் அவர் சொல்லவில்லை. ஆனால் அந்த யூத சட்டங்களுடைய அர்த்தத்தை சரியாக புரிந்து கொள்ளாமல் இருக்கின்றீர்களே என்கின்ற அந்த மன வருத்தம் தான் ஆண்டவராக இயேசுவுக்கு அதிகமாக இருந்தது. ஆகவேதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மிக தெளிவாக தன்னுடைய மலை பிரசங்கத்திலே அவர் சொன்னார், நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள், உங்களுடைய பழைய மோசே சட்டம் இவ்வாறாக சொல்லுகிறது, ஆனால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று புதிய அர்த்தத்தை மக்களுக்கு அவர் நற்செய்தியாக அறிவித்தார். இயேசுவின் பிரியமானவர்களே, அதை தான் இன்றைய நற்செய்தியிலே மீண்டுமாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பழைய ஆடையிலே புதிய ஆடையை வைத்து தைப்பது எதற்கும் சாத்தியமாகாது. ஆகவே புதியது தைக்கின்ற போது பழையதிலிருந்து அது கிழிசலாக தான் மீண்டுமாக வரும் என்பதை விளக்குகின்ற ஆண்டவர். அதே நேரத்திலே புதிய மதுவை பழைய தோற்பைகளிலே ஊற்ற முடியாது. ஆகவே அது அந்த தோற்பைகளை வெடிக்கும் என்கின்ற ஒரு அர்த்தத்தை நமக்கு விளக்கம் தருகின்றார். ஆகவே ஆங்கிலத்திலே ஒரு வார்த்தை இருக்கிறது, பிகம் எலாஸ்டிக். எலாஸ்டிக் என்று சொல்லுகின்ற போது, இந்த சமூகத்திலும் குடும்பத்திலும் அதே நேரத்தில் நாம் வாழுகின்ற இடத்திலும் மற்றவர்களுக்கு ஏற்றாற் போல நான் என்னை உருவாக்கி கொள்வது. ஆகவே அனைவரையும் எனக்குள்ளாக அவர்களை ஏற்றுக்கொள்வது. ஆகவே எலாஸ்டிக் சிட்டி என்று சொல்லுவோம்.
ஆகவே அனைவரையும் ஏற்றுக்கொள்ளுகின்ற போதுதான் நாமும் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு மாற்றத்தை பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை இன்றைய நாளின் வழியாக நாம் அழைப்பு பெற ஆண்டவர் நம்மை அழைக்கின்றார். இயேசுவின் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 5 புதிய கூறுகளை நமக்கு தருகின்றவராக இருக்கின்றார். 5 நியூ எலிமெண்ட்ஸ் என்று சொல்லுவோம். முதலாவதாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து புதிய அடையாளத்தை நமக்கு தருகின்றார். a நியூ ஐடென்டிட்டி. பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய 2ஆம் திருமுகம் 5வது அதிகாரம் 17வது இறை வார்த்தையிலே அவர் அவ்வாறாக சொல்லுகிறார். கிறிஸ்து உங்களுக்கு ஒரு புதிய அடையாளத்தை தந்திருக்கின்றார். ஆகவே பழையவற்றை தூக்கி எறிந்திருக்கின்றார். புதிய அடையாளத்தை, புதிய கிறிஸ்தவர்களாக, மாற்றம் பெற்ற கிறிஸ்தவர்களாக உங்களை அவர் அழைக்கின்றார் என்றார். ஆகவே ஒரு புதிய அடையாளத்தை முதலாவதாக ஆண்டவர் நமக்கு தருகின்றார். இரண்டாவதாக புதிய இதயத்தை தருகின்ற ஆண்டவராக இருக்கின்றார். எசேக்கியேல் இறைவாக்கினர் 36:26 நாம் பார்க்கின்றோம். நான் உங்களுக்கு புதிய இதயத்தை தர இருக்கின்றேன், பழைய இதயத்தை அகற்ற இருக்கின்றேன். ஆகவே இந்த புதிய இதயம் எதற்காக என்று பார்க்கின்ற பொழுது அனைவரையும் அன்பு செய்கின்ற இதயமாக மாற்றம் பெற. ஆகவேதான் இந்த புதிய இதயத்தை தருகின்ற ஆண்டவராக நம் ஆண்டவர் இயேசு இருக்கின்றார். மூன்றாவதாக புதிய மனதை அல்லது மனநிலையை தருகின்ற இயேசுவாக இருக்கின்றார். பவுல் கொலோசியருக்கு எழுதிய திருமுகம் 3ஆம் அதிகாரம் 1-2 இறை வார்த்தைகளிலே நாம் பார்க்கின்றோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து புதிய மனநிலையை உங்களுக்கு தருவாராக என்று சொல்லுகிறார். ஆகவே புதிய மனநிலை என்று சொல்லுகின்ற போது பழைய எண்ணங்களை எல்லாம் மாற்றி நம்முடைய சுக துக்கங்களை ஒவ்வொன்றையும் இயேசுவின் வார்த்தையின் வழியிலே நாம் ஒளியை தேடுகின்றவர்களாக வாழ்வது, அதுதான் புதிய மனநிலையை தருகின்ற ஆண்டவராக இருக்கின்றார். நான்காவதாக புதிய குடும்பமாக ஆண்டவர் நம்மை மாற்றுகின்றார். a நியூ ஃபேமிலி. புதிய குடும்பம் என்று சொல்லுகின்ற பொழுது உங்களுடைய அன்பை, உங்களுடைய குடும்பத்தில் இருக்கின்றவர்கள் அவர்கள் அன்பாக இருப்பதை பார்க்கின்ற மற்றவர்களும் கிறிஸ்துவின் மீது அன்பு கொண்டு வருகின்றவர்களாக மாற்றம் பெற. ஆகவே அத்தகைய புதிய குடும்பமாக மாற்றம் பெற ஆண்டவர் நம்மை அழைக்கின்றார். இறுதியாக புதிய நோக்கத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். நியூ பர்பஸ் ஃபார் அவர் லைஃப். ஆகவே எனது வெற்றிகளை நான் முன்னிலைப்படுத்துவது அல்ல, மாறாக கிறிஸ்துவை அறிவதற்கும் கிறிஸ்துவின் மீது நான் அன்பு கொண்டு அவரை இவ்வுலகிலே வெற்றி பெறுகின்றவராக காட்டுகின்றவராக நாம் வாழுகின்ற போது ஒரு புதிய அர்த்தத்தை, புதிய நோக்கத்தை என்னுடைய வாழ்க்கையிலே நான் பெற்றுக்கொள்கிறேன். ஆகவே இந்த 5 கூறுகள் ஆண்டவர் இயேசு நமக்கு தருகின்றார். ஆகவே நம்முடைய வாழ்க்கையிலும் புதிய மனிதர்களாக, மாற்றம் பெற்றவர்களாக வாழ நாம் தொடர்ந்து இறைவனிடம் மன்றாடுவோம். ஆண்டவர் நம்மை நிறைவாக ஆசீர்வதித்து நமக்கு நிறைவான மாற்றத்தை அருள்வாராக. ஆமென். தந்தேன் இறைவா, என்னை தந்தேன் தலைவா. தந்தேன் இறைவா, என்னை தந்தேன் தலைவா. உள்ளது எல்லாம் உமக்காக, உயிர் பலியானாய எமக்காக, அதில் எம்மையும் இணைத்திடவா. தந்தேன் இறைவா, என்னை தந்தேன் தலைவா. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி
எல்லாம் உள்ள தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி நாம் அனைவரும் இணைந்து மன்றாடுவோம். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையில் இருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, எப்பொழுதெல்லாம் இப்பலியின் நினைவு கொண்டாடப்படுகின்றதோ அப்பொழுதெல்லாம் எங்கள் மீட்பின் செயல் நிறைவேற்றப்படுகின்றது. எனவே நாங்கள் இம்மறை நிகழ்வுகளில் தகுதியோடு பங்கேற்க எங்களுக்கு அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நாம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் உள்ள இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உமது நன்மை மிகுதியால் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நீர் மனிதராகி எங்களை படைத்தீர். நாங்கள் நீதியின்படி தண்டனைக்கு உரியவராயினும் உமது இரக்க மிகுதியினால் எங்களை மீட்டருளினீர். அவர் வழியாகவே உமது மாண்பை வானத்தூதர் புகழ்கின்றனர். தலைமை தாங்குவோர் உம்மை வழிபடுகின்றனர். அதிகாரம் செலுத்துவோரும் திருமுன் நடுங்குகின்றனர். வானங்களும் அவற்றுள்ள ஆற்றல்களும் செராஃபின்களும் ஒன்று கூடி அக்களிக்கின்றனர். அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்துக் கொள்ளுமாறு நாங்களும் தாழ்மையோடு இறைஞ்சு புகழ்ந்து அக்களித்து சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது ஆட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரை, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நீ உகர்ந்து வாழுதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் இக்கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஜார்ஜ், எல்லாம் திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் மது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். உயிர்த்தெழும் எதிர்நோக்கோடு துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து மது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனிதமிக்க ஆரோக்கிய அன்னை, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், சிறப்பாக இன்று நாங்கள் கொண்டாடுகின்ற புனித செபஸ்தியார்
மற்ற அனைத்து புனிதரோடு நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். ஆமென். கடவுளை தந்தை என அழைக்க இயேசு நமக்கு கற்றுக் கொடுத்த ஜெபத்தை விண்ணக தந்தையை நோக்கி நம்பிக்கையோடு நாம் மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவோடு அருளுமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுலத்திற்கு ஏற்பதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி என்றும் உங்களோடு இருப்பதாக. ஆன்மாவுடன் இருப்பதாக. ஒருவருக்கு ஒருவர் ஆண்டவர் தருகின்ற நம்பிக்கையான அமைதியை ஒருவர் மற்றவரோடு பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குபவர். நம்முடைய அன்றாட குடும்ப வாழ்விலே நமக்கு எதிராக வருகின்ற எல்லா தீமைகள், துன்பங்கள், தீராத கடன் சுமைகள், உடல் உள்ளத்தை வாட்டும் நோய்கள், அழகையினால் வருகின்ற சோதனைகள், இவை அனைத்திலிருந்து நம்மை தினந்தோறும் மாற்றத்திற்கு அழைத்து செல்லுகின்ற உயிருள்ள இயேசு கிறிஸ்து இவரே. இவருடைய திருவிருந்திற்கு அழைக்க பெற்ற நாம் அனைவருமே பேரு பெற்றோர். நேர நிலத்தில் எழுந்தருளி வர நாம் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடன் திரு ரத்தம் நம்மை காத்து நிலை வாழ்வு நமக்கு அளிப்பதாக. ஆமேன். நன்றியோடு மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உமது அன்பின் ஆவியை எங்கள் மீது பொழிந்தருளும். இவ்வாறு ஒரே விண்ணக உணவால் நிறைவு பெற்ற நாங்கள் ஒரே பரிவிரக்கத்தால் ஒருமனப்பட்டிருக்க செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் என்றும் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆரோக்கியனின் ஆசீரோடு சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. திருப்பலி ஒளிபரப்ப உதவியவர்கள்: சந்தனமேரி குடும்பத்தினர், தேற்றரவு சாமி 7ஆம் ஆண்டு நினைவஞ்சலி இவரின் ஆன்ம இளைப்பாற்றிக்காக வேண்டி.
மேரி லில்லி குடும்பத்தினர் அன்னை மரியின் பரிந்துரை வழியாக இறைவன் குடும்பத்திற்கு செய்த அனைத்து நன்மைகளுக்கும் ஆசிர்வாதங்களுக்கும் நன்றியாக வேண்டி